தோழமை உறவுகளுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் காலடி வச்சதுல இருந்து, அதாவது அதிமுக தலைமை அப்படிங்கிற ஒரு பொறுப்புக்கு வந்ததுல இருந்து அதிமுக நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களும் அவர் கூட இருக்கிறவங்களும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு எடப்பாடி பழனிசாமி வகிச்சுட்டு வந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கே இப்ப ஆபத்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும் போது, அதோட பிரச்சாரங்கள் நடக்கும்போது எடப்பாடி பழனிசாமி தாவேகா கூட கூட்டணி வைக்கணும், தாவேகா கூட கூட்டணி வச்சாதான் நாம இந்த வாட்டி ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு சில குரலும், இன்னொன்னு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பினரும் சொல்லிக்கிட்டு வந்தாங்க. ஆனா நீங்க என்ன வேணா சொல்லுங்க பாய், நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர் இஷ்டத்துக்கு தான் இருந்தாரு. பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட தாவேக்கா கொடி பறக்கும் போது கொடி பறக்குதா, சிக்னல் வந்தாச்சு அப்படி இப்படிலாம் பேசும்போது தொண்டர்கள் பயங்கர உற்சாகமா ஆயிட்டாங்க. ஆஹா, தலைவர் தாவேக்கா கூட கூட்டணி வைக்க போறாரு, இந்த தடவை ஆட்சி கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு நினைச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த நினப்பெல்லாம் புஸ்வானமா போச்சு. எடப்பாடி பழனிசாமி வேற ஒரு ட்விஸ்ட அடிச்சாரு. தாவேக்கா கூட போய் நம்ம எப்படி சேருவோம், அது இப்ப வந்த கட்சி, அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு, அவங்க எல்லாம் 10-15% கூட ஓட்டு வாங்க மாட்டாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தரப்பு விமர்சனத்தை வச்சாரு தாவேக்கா மேல. அதனாலேயே சில தரப்புகள் அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுக்கு ஒரு மனக்கசப்பை உண்டு பண்ணிருச்சு. முக்கியமா சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன் இவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, தலைவரே தாவேக்கா கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்துங்க, பேச்சுவார்த்தை நடத்துறது உங்களுக்கு என்ன போக போகுது, உங்களுக்கு என்ன அவ்வளவு ஈகோ அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீங்க சொல்லுங்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன், பேச்சுவார்த்தை எல்லாம் நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலை சந்திச்சாரு. தேர்தல்ல 3வது இடத்துக்கு போயிட்டாரு தலைவர். இதனால அதிருப்தி அடைந்த எல்லாருமே ரொம்பவே மனக்கசப்புகளும், ஐயையோ இவரு தலைமை என்னைக்கு ஏத்தாரோ அன்னிலிருந்து நாசமால போயிட்டு இருக்குது அதிமுக, ஒரு கட்சியில ஒரு தேர்தலில் கூட நம்ம வின் பண்ணலையே, என்ன இது தோல்வி, 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்றது உண்மைதான் போலியே அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுமக்களும் அதிமுகவுடைய விசுவாசியமான தொண்டர்களுமே இவங்க எடப்பாடி பழனிசாமி தலைமை சரி கிடையாது, அவரை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிருப்தியில இருக்கும்போதுதான் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், நத்த விஸ்வநாதன், தங்கமணி இவங்க எல்லாருமே சேர்ந்து செயற்குழு கூட்டத்தை ஒண்ணு கூட்டுவோம் நம்ம அப்படின்னு ஒரு பிளானை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நம்ம செயற்குழு கூட்டத்தை கூட்டுவோம் அப்படிங்கிற ஒரு பிளானை பின்னாடி போட்டுட்டு இருந்தாங்க. இதை தெரிஞ்ச எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு அப்படின்னா, தங்கமணி கிட்ட ஒரு பேச்சுவார்த்தையா நடத்தினாரு. என்ன தங்கமணி, நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, நம்ம பையன் நீயே மாமா மச்சான்னு பழகுறோம், நீயே இப்படி பண்ணலாமா, எனக்கு எதிராக திரும்பலாமா, நீ போயிட்டு சங்ககிரியில நடக்கிற தீரன் சின்னமலை விழாவுக்கு நீ போய் கலந்துக்க, என் இடத்துல நீ இரு, நீயும் நானும் வேற வேறையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் கலந்துக்க அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தைய போட்டிருக்காப்புல. அவரும் போய் கலந்துகிட்டு சிறப்பிச்சிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு தங்கமணி எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நபரா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எடப்பாடி பழனிசாமி இங்க ஆட்சியில இருக்கும்போது அவர் ஆட்சி சுமூகமா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்தியில டெல்லிக்கெல்லாம் போயிட்டு மத்திய அமைச்சர்களை சந்திச்சு நிறைய பேச்சுவார்த்தை இவருக்கு ஃபேவரா பேசி இந்த ஆட்சியை எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி ரொம்ப வேலை பார்த்தவரு தங்கமணி. ஆனா அவர்களுடைய மாவட்ட செயலாளர் பதவியையே எடப்பாடி பழனிசாமி புடுங்கி விட்டாரு. இப்போ வரைக்கும் அவரு மாவட்ட செயலர் பதவி கொடுக்கல, புடுங்கி விட்டாரு. அதனாலேயே இவர் தலைமை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிருப்தியில இருந்த இவங்க எல்லாருமே ஒரு சீக்ரெட் ஆபரேஷன் நம்ம போடுவோம், இனிமேலும் எடப்பாடி பழனிசாமி தலைமை இருந்தா அதிமுக இன்னும் அதல பாதாளத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அதுல ஒரு ஆளை கூப்பிட்டு தங்கமணியை கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி சமாதானம் பண்ணிட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி சமாதானம் பண்றாரு அப்படின்ற நம்பி நாம கட்சியில இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமணிக்கும் ஒரு உள்ளுணர்வு சொல்லுச்சு. ஏன் அப்படின்னா, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி நம்பி நம்ம மறுபடியும் வந்துட்டோம் அப்படின்னா அவர் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு மறுபடியும் செயற்குழு பொதுக்குள்ள கூட்டி அவரை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம தூக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? ஏன்னா அப்படித்தானே இவரு ஓபிஎஸ் இவங்க எல்லாரையுமே தூக்கி இருக்கிறாரு. இவரு நம்பவே கூடாது இனிமே அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க ஐயா பேசுறீங்களா மாப்பிள்ள, சரி பேசுங்க மாப்பிள்ள, நானும் உங்க ஊருக்காரங்க தானே, நானும் உங்க ஆளுங்க தானே, நானும்
நீ சொல்றதுக்கெல்லாம் கேட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கும் தெரியும் நீ என்ன மாதிரி ஆளுன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவரும் வந்து அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு போயிருக்காரு. இதுல சி.வி. சண்முகம் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. ஒருங்கிணைந்த அதிமுகவை கூட்டுங்க, சசிகலாவை கூப்பிடுங்க. அதிமுகல இருந்து வேற கட்சிக்கு போனவங்கள நீங்க கூப்பிடாதீங்க, அதிமுகவை விட்டு வெளியேறினவங்கள கூப்பிடுங்க. சசிகலா, டிடிவி தினகரன் இவங்க கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி நீ கட்சியை கலைச்சிருப்பா, இங்க வா, இங்க வந்து நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம ஆட்சியை பிடிப்போம். எம்ஜிஆர், ஜெயலலிதா இவர்களுடைய கனவு ஆட்சியை, நம்ம நிஜ ஆட்சியை வந்து நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சி.வி. சண்முகம் தெளிவா போல்டாவே நேரடியாவே சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா எஸ்பி வேலுமணி இருக்காரு இல்லையா, அவரு வந்து நேரம் டெல்லிக்கு போயிட்டாரு. ஐயா இவங்க பண்றது சரியில்லை, எனக்கும் இந்த கட்சியில இருக்கிறதுக்கு பிடிக்கல, எனக்கு இந்த கட்சியில இருக்கணும் அப்படின்னா எனக்கு தலைமை சரியில்லை, தலைமையை மாத்தணும், அது யாரா இருந்தாலும் எனக்கு ஓகே தான், ஆனா எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றிருக்கிறது எனக்கு விருப்பம் கிடையாது, எனக்கு மட்டும் இல்ல அதிமுக தொண்டர்களுக்கே விருப்பம் கிடையாது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. அவங்களும் ஒரு அசைன்மெண்ட்டை எஸ்பி வேலுமணிக்கு கொடுத்திருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகுது. எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், நத்தம் விஸ்வநாதன் இவங்க எல்லாருமே எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான புள்ளிகள் அதிமுகல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், செங்கோட்டையன் இவங்க எல்லாருமே அதிமுக இருந்து போன போதும் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு கலக்கத்துல ஒரு பதட்டத்துல இல்ல, இறங்கியும் வரல. ஆனா இவங்களும் இருக்கிறதே முக்கிய தலை இவங்க தான். சி.வி. சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, அப்புறம் எஸ்பி வேலுமணி இவங்களே போயிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். இவங்களே நம்மள நம்பலையே, நம்ம கட்சியில நம்பக்கூடிய ஒரே ஆள் அப்படி யாருன்னு பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமியோட அவங்க பையன் தான். அவர் மட்டும் தான் அவர் நம்புறாரு. அவர் கூட ஒரு கட்டத்துக்கு மேல நம்ப மாட்டாரு, எப்படியும் தாவிடுவாரோ அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகுது. இப்படி இருக்கும்போதுதான் எடப்பாடி பழனிசாமி இவங்களும் போயிடுவாங்களே அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு பயத்துல நம்ம பதவியும் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு. அவர் ஈகோலாம் ஓர வச்சுட்டு கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு. எப்படியாவது இவங்க கிட்ட எல்லாம் பேசி நம்ம பதவியை வந்து தக்க வச்சுப்போம், இல்லைன்னா நம்ம அரசியல் வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாதான் போவோம், இவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு இறங்கி வந்து பேசியிருக்காரு. ஆனா சி.வி. சண்முகமும், எஸ்பி வேலுமணியும், நத்தம் விஸ்வநாதனும் எங்களுக்கு தலைமை சரியில்லை, எங்களுக்கு இந்த தலைமை வேண்டாம், எடப்பாடி பழனிசாமி தலைமை இருந்தா இது வந்து வேலைக்கு ஆகாது, அவர் பார்த்தாச்சு, எல்லா தேர்தலும் பார்த்தாச்சு, ஒரு தேர்தல் கூட வெற்றி கிடையாது, அதனால சசிகலாவை கூப்பிடுங்க, டிடிவி தினகரனை கூப்பிடுங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கி நம்ம வந்து ப்ராப்பரா இதை கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்திருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். மறுபடியும் அதிமுக ஒரு பலம் வாய்ந்த அதிமுகவா எழுச்சி பெறுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி பதவி தக்க வச்சுப்பாரா இல்லையா அப்படிங்கிறத உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.